எப்போதுமே ஒரு 4 வீடு இருக்குது அப்படின்னா 4 வீட்டுக்காரங்க ஒற்றுமையாக இருக்கணும். அதை விட்டு ஏட்டிக்கு போட்டியா நான் இங்கே தான் நிறுத்துவேன், எது வந்து பப்ளிக் ரோடு தானேன்னு சட்டம் பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அடிதடி ஆகி ஏன் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேஸ்லாம் இந்த வெறும் இந்த கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்னால வந்துருக்கு. அதனால் இதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக சட்டப்படி எங்கே நிறுத்துறமோ அங்கே அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல், அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை ரோட்டில் போகிற வர்றவங்களுக்கும் தொல்லை இல்லாமல் வண்டியை நிறுத்தினாதான் அது வந்து நல்லது. அதுதான் உங்கள் சமூக கடமை. சார் இப்போ ஒருத்தர் கேட்டு முன்னாடி நோ பார்க்கிங்னு போட்டுக்கிறாங்க. அப்படி நோ பார்க்கிங் இல்லாத வீட்டு முன்னாடி நிறுத்த முடியுமா, இல்லை இருந்தால் நிறுத்தக்கூடாதா? நோ பார்க்கிங் இருக்கோ இல்லையோ கேட்டு முன்னாடி நிறுத்தக்கூடாது. வேணால் நிறுத்தி யாரையாவது இறக்கி விட்டுட்டு, இல்லைனா அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் பாட்டுக்கு நிறுத்தி விட்டு நான் வந்து அப்புறமா எடுக்கிறேன், 1 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்கிறேன்னா, இப்போ திடீர்னு அவசரத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸு உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் எப்படி போவாங்க? அவனால் ஒரு உயிர் போகுது இல்லையா? அது வந்து தப்பு, அது குற்றம் அது. ஓகே, அந்த குற்றத்தை அவங்க செய்யவே கூடாது.